ஏன்னா அடிக்கணும், யாரையாவது இரிட்டேட்டா இருக்கணும் அப்படின்னாலே ரகுவை வந்து தமிழ் சினிமா அப்ரோச் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது நிறைய தேடி தேடி உங்களுக்கு ஆப்ஷன் வந்துருது. பட் சிறைக்கு எப்படி வந்தது? சிறை வந்து ஆடிஷன் தான். ஏன்னா லைக் எனக்கு ஒரு மேனேஜர் சார் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறாங்க, ஆடிஷன் இருக்கு, வந்து அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆடிஷன் பண்ணேன். அங்கே உள்ள வந்து காஸ்டிங் டைரக்டர் சூரியண்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஆடிஷன் பண்ணார். அது வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் தான் நினச்சி ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஸோ நான் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த கேரக்டரா எனக்கு கொடுத்தாங்க. எந்த போலீஸ் கேரக்டருக்கு? அவரே தான், சோப். ஹரியா, ஹரிசங்கரோட கேரக்டர். ஓகே ரைட். சோ அந்த கேரக்டர் லைக் எந்த கேரக்டர்னு தெரியல, மோஸ்ட்லி அந்த கேரக்டர் தான் இருக்கும். ஏன்னா லைக் ஒரு முக்கியமான கேரக்டர் தான் எடுக்கிறோம்னு சொல்லி தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கேரக்டருக்கு வந்துருச்சு இது ஆக்சுவலா. பட் ஆனா நழுவி வந்த வாய்ப்பா இருந்தாலும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வாய்ப்பா அப்படிதான். ரெண்டுமே நல்ல ஈக்குவலண்டான கேரக்டர் தான். பட் இந்த கேரக்டர் அவர் சொல்லும்போது வந்து எனக்கு, நீங்க அவர் என்ன சொன்னார்னா, இதான் கேரக்டர், இந்த மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்க அப்படின்னாரு. ஓகேனாவா, இது இந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, இஸ் இம்பார்ட்டன்ட், குடிகாரன், அடிப்பான், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்னைக்குமே வந்து பயங்கரமான ரொம்ப கண்டிப்பா கவனிக்க போடுன்றது ஒரு இருந்துச்சு எனக்கு.